வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 4 நாட்களுக்கு இயல்பை விட வெப்பம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. 40 ஆண்டுகளுக்கு பிறகு நியூசிலாந்திற்கு அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டுள்ள முதல் இந்திய பிரதமர் என்ற பெருமையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெற்றுள்ளார். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் 2027ஆம் ஆண்டிற்கான தற்காலிக தேர்வுக்கால அட்டவணையை வெளியிட்டுள்ளது. அண்ணாமலை அவர்களின் தலைமையில் இன்று பொள்ளாச்சியில் மாநாடு நடைபெற உள்ளது. பிரபல பின்னணி பாடகியான எஸ். ஜானகி அவர்கள் காலமானார். எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்று காலை லண்டன் புறப்பட்டு சென்றார். தமிழ்நாட்டில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதலாக 100 MBBS இடங்களை சேர்க்க தேசிய மருத்துவ ஆணையம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து ஜல்லிக்கற்கள் மற்றும் எம்சாண்ட் போன்ற கனிம வளங்கள் வெளி மாநிலங்களுக்கு கொண்டு செல்ல தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயிலில் சக பயணிகளுக்கு இடையூறு செய்தால் விதிக்கப்படும் அபராதம் 500 ரூபாயிலிருந்து 2500 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் விலை குறைந்து ஒரு சவரன் 1,06,400 ரூபாயாகவும் 1 கிராம் 13,300 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 5 ரூபாய் விலை குறைந்து 1 கிராம் வெள்ளி 240 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்தியா ஆஸ்திரேலியா உடனான முக்கிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டது. கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பங்களை சேர்ந்த 31 பேருக்கு பணி நியமன ஆணையை வழங்கினார் முதலமைச்சர் விஜய் அவர்கள். அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளராக அப்சரா ரெட்டி அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அங்கன்வாடி சேவைகளை டிஜிட்டல் மயமாக்கும் போஷன் டிராக்கர் தளத்தில் 8 கோடிக்கும் அதிகமான பயனாளிகள் பதிவு செய்துள்ளனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பல்கலைக்கழகம் 2 உலக தரவரிசைகளில் இடம் பிடித்தது. கரூரில் நடந்த தாவேகா நிகழ்ச்சியில் இனாம் நில பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும் என்று முதல்வர் விஜயிடம் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் ரயில் வருகின்ற ஜூலை 17ஆம் தேதி ஹரியானாவில் இயக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அயோத்தி ராமர் கோவிலில் 23 ஊழியர்கள் திடீரென ராஜினாமா செய்துள்ளனர். கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் சுமார் 94,000 அரசு பள்ளிகள் மூடப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. 12% மேல் ஆல்கஹால் கலந்த இருமல் சிரப், டானிக்குகள், டிஞ்சர்களை இனி மருத்துவர்களின் பரிந்துரை சீட் இல்லாமல் மருந்தகங்களில் வாங்க தடை விதித்துள்ளது ஒன்றிய அரசு. முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை புதிய உச்சமாக 6 ரூபாய் 55 பைசாவாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஆனி மாத பிரதோஷம் மற்றும் அமாவாசையை முன்னிட்டு சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் சுவாமி கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு ஜூலை 12ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூரில் கூட்ட நெரிசல் அதிகமாக உள்ளது என்று காவல்துறை எங்களை எச்சரிக்கவில்லை என்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இன்று திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, வேலூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, மதுரை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிக்காக ஆகஸ்ட் 31ஆம் தேதி வரை அரசு அதிகாரிகள், ஊழியர்கள் பணியிட மாற்றத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் மகளிர் இலவச பேருந்து பயணத்திட்ட நிதி இழப்பை சமாளிக்க டிக்கெட்டின் பின்புறம் விளம்பரங்கள் அச்சிட அரசு முடிவு செய்துள்ளது. காஞ்சி ஏகாம்பரநாதர் சுவாமி கோவிலில் இன்று தங்கத்தேர் திருவிழா நடைபெற உள்ளது. ஒடிசா, மணிப்பூர், சிக்கிம், மிசோரம் மாநிலங்களில் நடந்து வரும் SIR நடவடிக்கையில் 22 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். 483 கோடி ரூபாயில் திருச்சி பஞ்சப்பூர் இணைப்பு சாலையை 18 மாதங்களில் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான 4% இடஒதுக்கீட்டை முழுமையாக உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதிகாரிகளுக்கு அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளார். டிப்ளமோ, ITI படித்தவர்களுக்கு 839 காலி பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. வார இறுதி நாட்களை முன்னிட்டு தமிழகத்தில் 1565 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் கட்டப்பட்டு வரும் எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியின் முதற்கட்ட பணிகள் 90% நிறைவடைந்துள்ள நிலையில் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் அது திறக்கப்பட உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1,34,000 மதிப்பிலான சேட்டலைட் போனை BSNL அறிமுகப்படுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
புளோரிடா விமான நிலையம் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விமான நிலையம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மகளிர் விடியல் பயணம் திட்டம் மகளிர் பயணம் என்று பெயர் மாற்றம் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியாவிற்கு யுரேனியம் ஏற்றுமதி செய்ய ஆஸ்திரேலியா ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. காவிரியில் தமிழகத்திற்குரிய பங்கு நீரை கர்நாடகாவிடமிருந்து உடனடியாக பெற தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். நல வாரியங்களில் பதிவு மற்றும் புதுப்பித்தல் இலவசம் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. ரயில் ஒன் செயலி மூலம் எடுக்கப்படும் முன்பதிவில்லா டிக்கெட்களை செயலியில் நேரடியாக காட்ட வேண்டும் என்று இந்திய ரயில்வே தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு மின்வாரிய நிறுவனங்களின் வளர்ச்சி மற்றும் எதிர்கால திட்டங்களுக்காக சென்னை ஐஐடி உடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஆதிதிராவிடர் பழங்குடியின நலத்துறையின் மாநில அளவிலான விழிப்பு கண்காணிப்பு குழுவை தமிழக அரசு சீரமைத்தது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் வருகின்ற 14 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் VIP பிரேக் தரிசனம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. கங்கை கொண்டான் தொல்பூங்காவில் 15,037 கோடி முதலீட்டில் மின்கல ஆற்றல் சேமிப்பு அமைப்புகள் உற்பத்தி ஆலை அமைக்க முதலமைச்சர் விஜய் அவர்களின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. தமிழ்நாடு மற்றும் புதுவையில் காங்கிரஸ் கட்சியின் புதிய பொறுப்பாளர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். 2027ஆம் ஆண்டு இளநிலை நீட் தேர்வு கணினி வாயிலாக நடத்தப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. அமோனியா வாயு அகற்றப்பட்ட நிலையில் இறால் தொழிற்சாலையில் 5 அறைகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சொத்து வரி தொழில் வரி வசூலிப்பு பணிகளுக்கு கூடுதல் பணியாளர்களை நியமிக்க மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. 2000 ரூபாய் நோட்டு வைத்திருந்தால் தற்போது மாற்றிக்கொள்ளலாம் என்று ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. மகாராஷ்டிராவில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் 3000 கேஸ் சிலிண்டர்கள் அடித்து செல்லப்பட்டுள்ளது. ராஜினாமா செய்த அதிமுக MLAக்கள் 3 பேரிடம் சபாநாயகர் விசாரணை நடத்தி வருகிறார். இன்றும் நாளையும் நீலகிரி மாவட்டத்தில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கடந்த 6 மாதங்களில் சுமார் 1,60,000 இன்ஸ்டாகிராம் கணக்குகளை முடக்கியுள்ளதாக மெட்டா நிறுவனம் தெரிவித்துள்ளது. 2025-26ஆம் நிதியாண்டிற்கான தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதியான PFற்கு 8.25% வட்டி வழங்க ஒன்றிய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது. நாட்டின் முன்னணி விமான நிறுவனங்களான ஏர் இந்தியா, இண்டிகோ மற்றும் ஸ்பைஸ்ஜெட் ஆகியவை விமான எரிபொருளை GST வரம்பிற்குள் கொண்டு வர வேண்டும் என்று ஒன்றிய அரசிற்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.